ஹலோ காய்ஸ், சோலோ லெவலிங்கோட சீசன் 3 வரும்னு ட்ரெய்லர் விட்டா மட்டும் போதுமா? எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. ஐயா வாயை பாரு வள்ளல்ல. ஆனா சீசன் 3 மட்டும் நான் எலாபரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப போர் அடிச்சிரும். அதனால தான் சீசன் 3ல இருந்து எண்ட் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு குதிச்சிட்டேன். ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்க இங்க தவறீங்க? சரி டைம் வேஸ்ட் பண்ணவே வேணாம், வீடியோக்குள்ள போயிடலாம். இன்ட்ரோ ரோல். Consider it a gift in honor of us finally meeting. Meeting. I'll take that. சீசன் 2 எங்க முடிஞ்சது? ரெட் கேட்குள்ள ஜின் போறான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்றான். ஃபைனலா அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையுமே அவனோட ஷேடோஸை வச்சு அன்னைலேட் பண்றான். ஜின் போற இடம் எல்லாமே ஒரு ஒன் சைடட் மேசக்கரா தான் இருந்திருக்கு. அதே தான் இங்கேயும் நடக்குது. இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் டிஃபீட் பண்ணி ஃபைனலா பாஸையும் டிஃபீட் பண்ணிடுறான். ஆனா இந்த கேட் பாஸை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் மனசுல என்னென்னமோ தாட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அது என்னன்னு கரெக்டா அவனால பின் பாயிண்ட் பண்ண முடியல. அதனால அதை உதறி தள்ளிட்டு அவனோட இன்வென்டரி ஓபன் பண்ணுவான். கர்ஸ்ட் ரேண்டம் பாக்ஸ் கீ எடுப்பான். இந்த கீ அவனுக்கு எங்க கிடைச்சிருக்கும்னா டீமன் கிங் பாரான டிஃபீட் பண்ணுவான்ல, அங்க அவனுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ அதோட ஒரிஜினல் ஸ்டேட் அந்த கீ ரிவீல் பண்ணிருக்காது. ஆனா ஆஃப்டர் டீமன் காசல் டஞ்சன் அண்ட் ஜேஜோ ஐலண்ட் ரைட் ஜின்னுவோட பவர் மேசிவா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். லெவல் 100 ரீச் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் பெரூன்னு ஒரு மான்ஸ்ட்ரஸான கிரீச்சரை அவ்வளவு ஈஸியா டிஃபீட் பண்ணியிருப்பான். இந்த அளவுக்கு லெவலப் ஆனதுக்கு அப்புறமா அந்த கீ அதோட ஒரிஜினல் ஃபார்மை ரிவீல் பண்ணும். கீ டு காண்டனா டெம்பிள். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஜின் செம்ம உத வாங்கியிருப்பான்ல ஒரு டஞ்சன்ல, இந்த டபுள் டஞ்சன். அந்த இடத்துக்கான கீ மறுபடியும் ஜின்னுக்கு கிடைச்சிருக்கும். என்னடா இது, கதை எங்கேயோ ஸ்டார்ட் ஆகி எங்கேயோ போய் முடியும்னு பார்த்தா ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்குதே அப்படின்னு ஜின்னுக்கு ஒரு தாட் இருந்தாலும் ஜின்னுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சென்ஸ் இருக்கும். சிஸ்டம் நம்மள மறுபடியும் டபுள் டஞ்சனுக்கு கூப்பிடுது. இவ்வளவு தூரம் நான் இவ்வளவு பவர்ஃபுல்லா ஆனது இந்த ஒரு விஷயத்துக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு ஜின்னுக்கு மைண்ட்ல ஒரு சின்னதா ஸ்ட்ரைக் ஆகும். அங்க அப்படியே கட் பண்ணி ஜின் ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகி அந்த டபுள் டஞ்சனுக்குள்ள போறான். வீக்கஸ்ட் ஹண்டரா உள்ள போய் உத வாங்கிட்டு வந்தவன் இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர் த ஷேடோ மானார்க்கா உள்ள போறான். இவ்வளவு சாப்டர்ஸா ஜின்னுவால எப்படி ஈஸியா லெவலப் ஆக முடியுது, ஒரு கேம்ல வர மாதிரி எப்படி லெவலப் ஆக முடியுது, இந்த சிஸ்டம்னா என்ன, இந்த சிஸ்டம் கண்டுபிடிச்சதெல்லாம் யாருன்னு நிறைய क्वेश्चंस இருக்கும்ல. அதுக்கு ஒரு 10% ஆன்சர் இந்த டபுள் டஞ்சன்ல கிடைச்சிரும். இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணது ஆர்கிடெக்ட். அந்த ஆர்கிடெக்ட் அந்த டஞ்சனுக்குள்ள தான் இருப்பான். அப்புறம் என்ன, மொத்தமா சண்டை தான். யூசுவலா நம்ம என்ன நினைப்போம், ஜின்னு ஈஸியா அங்க இருக்கிற எல்லாரையுமே டிஃபீட் பண்ணிடுவான், ஆர்கிடெக்டையும் கில் பண்ணிடுவான் தானே நினைப்போம். ஆனா இந்த டபுள் டஞ்சன் சில ரூல்ஸை நாம் பண்ணும். அந்த ரூல் படி ஜின்னால அவனோட ஷேடோஸை சம்மன் பண்ண முடியாது, போஷன்ஸ், இன்வென்டரி, ஸ்டேட்டஸ் ரெக்கவரின்னு எதையுமே யூஸ் பண்ண முடியாது. ஜின் அவனோட எக்ஸ்டர்னல் அபிலிட்டிஸ் எதுவுமே இல்லாம அவன் மட்டுமே சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும் இந்த டஞ்சன். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா ஜின்னோட ஒரு 80% ஆஃப் த பவரை தூக்கி போட்டுட்டு வெறும் 20% ஆஃப் த பவரை வச்சு மட்டுமே சண்டை போறான்னு வச்சுக்கிட்டா என்ன மாதிரி ஒரு கம்பேரிசன் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் இப்ப ஜின் வெர்சஸ் ஆர்கிடெக்ட் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஜின்னுக்கு இருக்கிற டிட்டர்மினேஷன் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேசி டிட்டர்மினேஷன். அந்த டஞ்சன் ஜெயின்ஸை அடிச்சு நொறுக்குவான், வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பான். ஒரு வழியா ஒரு லாங் பேட்டிலுக்கு அப்புறமா ஆர்கிடெக்டையுமே டிஃபீட் பண்ணிடுவான். டிஃபீட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே ஜின்னுக்கு பழைய மோனார்க்கை பத்தின சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மைண்ட்ல மெமரிஸா ஸ்ட்ரைக் ஆகும். மோனார்க்ஸும் ரூலர்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதுக்கு நடுவில் ஒரு சிவில் வார் நடந்து மத்த மோனார்க்ஸ் எல்லாம் ஷேடோ மோனார்க்கை பிட்ரே பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் அங்கங்க கிளிம்ஸ் அண்ட் கிளிமர்ஸா ஜின்னுக்கு மெமரிஸா ஸ்ட்ரைக் ஆயிட்டு இருக்கும். இந்த மெமரிஸ்லாம் ஸ்ட்ரைக் ஆகும்போது ஜின் கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆகி நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வெக்னா அட்டாக் பண்ணா எப்படி மேல போயிட்டு பாடியை மூவ் பண்ண முடியாம ஆயிடுவாங்கல்ல, அதே மாதிரி கீழே நின்னுட்டு தான் இருப்பான். ஆனா மூவ் பண்ண முடியாம அப்படியே உறைஞ்சு போன மாதிரி நின்னுட்டு இருப்பான். அங்க அப்படியே கட் பண்ணி சாஹே ஜுன் இவங்க கிட்ட வந்தா ஒரு சின்ன டீம் கன்சிஸ்ட் ஆஃப் எஸ் ரேங்க் அண்ட் ஏ ரேங்க் ஹண்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டஞ்சனுக்குள்ள வருவாங்க. ஆனா வந்து என்ன பிரயோஜனம், இந்த டஞ்சனோட லீஸ்ட் பவர்ஃபுல் பாஸ் ஆன ஜெயன்ஸ் அதையுமே இவங்களால டிஃபீட் பண்ண முடியாது. டிஃபீட்ன்றதெல்லாமே ரொம்ப ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட், சமாளிக்க கூட முடியாதுன்னு தான் சொல்லணும். எப்படியோ கொஞ்ச நேரம் சமாளிக்கிறாங்க. அந்த சமாளிக்கிற கேப்ல ஜின்னு மறுபடியும் அவனோட கான்சியஸை ரீகெயின் பண்றான். அம்பு போறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த ஜெயின்ஸையும் அடிச்சு நொறுக்கிறான், ஆர்கிடெக்டையும் கில் பண்ணிடுறான். இது வரைக்கும் ஜின் பண்ண ஃபைட்லயே இதுதான் ரொம்ப ப்ரூட்டல் அண்ட் எக்ஸாஸ்டிங்கான ஒரு ஃபைட்டா இருக்கும். அங்கிருந்து வெளியே வந்து எல்லாருமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு அவங்க பிளேஸ்க்கு போயிடுவாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஜின் எந்த அளவுக்கு எக்ஸாஸ்டான கண்டிஷன்ல இருப்பான்னா 3 நாள் பாடி மாதிரி கிடப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு பவரை எக்ஸர்ட் பண்ணி இருந்திருப்பான். அவன் பாடி ரெக்கவர் ஆகிறதுக்கு 3 நாள் எடுத்துக்கும். இந்த 3 நாள் கேப்ல தான் ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய கேட்ஸ் ஓப்பன் ஆகும். சைனா, இந்தியா அந்த மாதிரி நிறைய எஸ் ரேங்க் கேட்ஸே ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் எங்கேயாவது அங்க இங்க
திடீர்னு 1-2 கேட் ஓப்பன் ஆயிருக்கும், ஜேஜோ ஐலாண்டில் ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஆல் ஓவர் த வேர்ல்டு சடனாக இத்தனை எஸ்ராங் கேட் ஓப்பன் ஆகுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் we know எஸ்ராங் கேட் ஓப்பன் ஆச்சுன்னா எஸ்ராங் ஹண்டர்ஸால கூட அந்த டீமன்ஸையும் அந்த மான்ஸ்டர்ஸையும் சமாளிக்க முடியாது. இவ்வளோ கலையபுரம் நடந்துட்டு இருக்கு, ஆனால் ஜின் தூங்கிட்டு இருப்பான். 3 நாளுக்கு அப்புறம் எழுந்து எங்கடா கோயிலை காணோம் அப்படிங்கிற மாதிரி பாதி சிட்டியவே காணோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஜின் அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ள வருவான். வந்ததுக்கு அப்புறம் we all know it's a one-sided massacre. அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையுமே அடிச்சு நொறுக்கிட்டு ஃபைனலா டஞ்சன் பாஸ் கிட்டயும் போவான். உள்ள போனா நிறைய செயின் போட்டு ஒருத்தனை கட்டி வச்சிருந்திருப்பாங்க. யாருன்னு பார்த்தா ஜின் மாதிரியே இன்னொரு மோனார்க் ரெஜியா. நம்ம முன்னாடியே என்ன பார்த்தோம், ஜின்னுக்கு ஒரு மெமரி ஸ்ட்ரைக் ஆகும், அதுல ரூலர்ஸ் அண்ட் மோனார்க் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்பயும் ரூலர்ஸ் தான் ஆல் ஓவர் த வேர்ல்ட் கேட்டை ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்றாங்க. அதே மாதிரி ரூலர்ஸ் அண்ட் மோனார்க்ஸ்னு ஒரு எர்த் ஷேட்டரிங் பேட்டில் இன்னொன்று நடக்க போகுது. அந்த பேட்டில் உன்னால தனியா வின் பண்ண முடியாது, என்னோட ஹெல்ப் உனக்கு வேணும் அப்படின்னு ரெஜியா ஜின் கிட்ட கேட்பான். ஏன்னா இதுவும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், மோனார்க்லாம் ஒரு சைடு இருக்காங்க, ரூலர்ஸ்லாம் ஒரு சைடு இருக்காங்கன்னா பரவாயில்ல. ஒரு சின்ன சிவில் வார் நடந்து ஃபார்மர் ஷேடோ மோனார்க்க மீதி இருக்கிற எல்லா மோனார்க்கும் பிட்ரே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நான் தான் அப்படின்னு ரெஜியா அண்ட் ஜின் டீம் அப் பண்ணலாம் அப்படின்னு ரெஜியா கேட்பான். ஆனா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஜின் ஃபைனலா அவனுக்கு கவுண்டர் ஆஃபர் பண்ணது ஒன்னே ஒண்ணுதான், நான் அவனை சேவ் பண்றேன், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனா நீ ஹியூமன்ஸ் கூட நிக்கணும், ஹியூமன்ஸ்க்காக சண்டை போடணும் அப்படின்னு சொன்ன உடனே ரெஜியா யோசிக்கவே மாட்டான், ஜின்னை ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவன் செத்தாலும் சாவான், ஆனா ஹியூமனிட்டி பக்கம் நிக்க மாட்டான் அப்படின்னு ஜின்னுக்கு புரிஞ்சிடும். அந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆகும், மோனார்க் வெர்சஸ் மோனார்க். ஜின் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு மோனார்க்கை டிஃபீட் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. இட்ஸ் மோர் ஆஃப் a humongous battle. ஆனா எப்படியோ ஜின் ஒரு கிரேசி பேட்டிலுக்கு அப்புறமா ரெஜியாவை சர்கையாமலா பண்ணிடுவான். ஒரு மோனார்க்கை கொன்னதுனால சிஸ்டமே கொஞ்ச நேரம் குழம்பிட்டு இருக்கும், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து இவனை எவ்வளவு லெவல பாக்குறது அப்படின்னு. கொஞ்ச நேரம் அதை டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும், நீ லெவல் 122 ரீச் பண்ணிருக்க அப்படின்னு. நம்ம ஃபர்ஸ்ட் ஜின்னை எப்படி பார்த்தோம், ஒரு E-rank ஹண்டரா பார்த்தோம். E-rank ஹண்டர்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா அவன் பவர் அதுக்கும் கீழே இருக்கும். அப்படி இருந்த ஒரு பர்சன் இப்ப ஷேடோ மோனார்க் மேண்ட்ல எடுத்து ஒரு கின்ஸ் லேயரா மாறி லெவல் 122 ரீச் பண்ணி ஒரு விஷியஸ் மோனார்க்கா மாறி நிக்கிறான் நம்ம முன்னாடி ஜின். ரைட்டு, இங்க நான் அப்படியே ஸ்டாப் பண்றேன். இதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் ஸ்டோரியா அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாள் இல்ல ஒரு 10 நாள் எடுத்து போய் நினைக்காதீங்க. அடுத்த நாள்லயே சோலோ லெவலிங்க முடிக்கிறேன். அதுக்கப்புறமா JJK பத்தின நிறைய நல்ல வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கூடவே மான்ஸ்டரையும் டெய்லி நான் போட ட்ரை எல்லாம் கிடையாது, நான் எப்படியாவது அந்த மான்ஸ்டரை போட்டுறேன். மான்ஸ்டரை கம்ப்ளீட் பண்றோம், மான்ஸ்டரை சுத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே பேசுவோம். ஏன்னா என்னோட OG வியூவர் அவர் கேட்ட ஒன்னே மான்ஸ்டர் தான். அதை நான் இது வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணாம வெறும் 12 எபிசோடு தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா அதை நான் கம்ப்ளீட் பண்றேன். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கேட்டுட்டே இருக்கீங்க, ஒன்னொன்னா நான் எல்லாத்தையுமே கொண்டு வரேன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஏன்னா ஏற்கனவே கேட்டது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் ஒன்னொன்னா நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாவே எல்லா வீடியோஸும் வரும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். அன்டில் தென், டாடா. Oh, come on. Come on, come on.